வணக்கம் சார். வணக்கம் மேடம். மார்க்கெட்ல போன வாரம் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து மார்க்கெட் பெரிய அளவில் டவுன்ஃபால் இருந்துட்டே இருந்தது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருந்ததை பார்த்தோம். ஸோ மார்க்கெட்ல ஓவராலாக என்ன நடந்துட்டு இருக்கு, இந்தியன் மார்க்கெட் எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? மேடம் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லாம் பார்த்தா ஒரு அல்ட்ரா புல்லிஷ் க்ளோஸ், டெக்னிக்கலி வெரி அல்ட்ரா புல்லிஷ் க்ளோஸ் எப்படின்னாக்கா ஆல் டைம் ஹைக்கு மேலே, ஓகே, ஆல் டைம் ஹை, ஒரு அந்த ஹைக்கு மேலே வீக்லி க்ளோஸ். ஓகே. ஸோ ஆல் டைம் ஹைக்கு மேலே டெய்லி க்ளோஸ்னால ஸ்ட்ராங் தான். அதுவும் வீக்லி க்ளோஸ் ஆல் டைம் ஹைக்கு மேலே டபுள் ஸ்ட்ராங். வீக்லி RSI above 60 எல்லாமே நல்லா, டெக்னிக்கலி எல்லாம் நல்லா இருந்தது. டெக்னிக்கலி நல்லா இருக்குது. டீயில் அந்த அமெரிக்காவில் ஒரு டீக்கு அதை வந்து 500% டேரிஃப் என்னன்னும் அப்படியே கிராஃபிக்கே வந்துடுச்சு. நம்ம இப்போ சார்ட் பார்க்குறவங்க பார்த்தாங்கனாக்கா கண்டினியூஸாக ஒரு இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக 50-day மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்து மேலே வரும், இறங்கும் 50 ரேலி ரீட்ரேஸ்மெண்ட் 50 சப்போர்ட் இதுதான் நடந்துருக்கு. இந்த அந்த சேனல் இப்படி தான் இருந்தது. அந்த சேனல் இப்போ உடஞ்சி இப்படி விழுந்துருச்சு. ஸோ இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்ட். பார்த்தீங்கன்னாக்கா வீக்காக தான் இருக்குது. பட் ஏதாவது ஒரு லைட் அட் எண்ட் ஆஃப் டனல் தெரியுதுனாக்கா டெய்லியில் வீக் தான். டெய்லியில் 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே போனால் வீக். ஸோ அப்போ நம்ம டெய்லி பார்க்க முடியாது. இப்போது டெய்லியில் ஸ்ட்ராங் ஆகணும்னாக்கா ஓகே, 50-day மூவிங் ஆவரேஜ் வந்து 25,961 இருக்குது. இப்போ 25,732 இருக்குது. டெய்லியில் 25,961 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா, இந்த மாதிரி கீழே க்ளோஸ் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் பண்ணால் அல்ட்ரா புல்லிஷ் ஆகிடும். அது ஒரு ஃபஸ்ட் சைன் வரணும். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப பயப்படுவானா என்னன்னாக்கா வீக்லியில் 21-day மூவிங் ஆவரேஜ் ஒன்று இருக்குது, 25,587. ஸோ என்ன இருக்குனாக்கா அதை அங்கே சப்போர்ட்டில் அதுக்கு மேலே நின்றுட்டுருக்கு இப்போ. ஸோ என்ன இருக்குனாக்கா அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் லோ பார்த்தா 25,623, அதை பிரேக் பண்ணி 473 வரைக்கும் போயிட்டு இப்போ அதுக்கு மேலே இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, இது ஜோக்காக சொல்கிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. லாஸ்ட் வீக் லோ கட் பண்ணிவிட்டு இவ்வளோ மார்க்கெட் கிளம்புறதுக்கு நம்ம எல்லாம் பயந்துட்டு இருக்கோம்ல. ஆனால் வீக்லி ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, வீக்லி ஓப்பன் ப்ரைஸ் லாஸ்ட் வீக் லோ பிரேக் பண்ணிவிட்டு கீழே இருந்து ட்ராவல் ஆகிட்டு இந்த வீக் ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்து புல்லிஷ் சைன். இது சஸ்டெயின் ஆகணும். ஸோ லாஸ்ட் வீக் லோ கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா இந்த 25,623 இது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா வீக். இப்போதைக்கு 25,669 வீக்லி 25,600 25,900 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுனாக்கா 961 மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா நம்ம கொஞ்சம் புல்லிஷாக இருக்கலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங், இன்றைக்கி ஸ்மால் கேப் ரேலி ஆகிருக்கு. மார்க்கெட் டவுனு, ஸ்மால் கேப்பில் ஸ்பைக் ஆகிருக்கு. ஸ்மால் கேப் வந்து 0.871 டு ஸ்மால் கேப் 250 0.67, ஸ்மால் கேப் 100 6.6 பாயிண்ட்ஸ். PSU பேங்க் இன்னைக்கு நிஃப்டி 57 பாயிண்ட்ஸ் மைனஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 67 பாயிண்ட்ஸ் ப்ளஸ், நிஃப்டி பேங்க் 128 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். ஸோ இதெல்லாம் ஒரு கான்ட்ரரி சிக்னல்ஸாக இருக்குது. இப்போ என்ன நம்ம வந்தாலும் நம்ம ஃபுல்லாக நெகட்டிவ் சொல்ல முடியாது. நிஃப்டியில் வீக்காக இருக்குது, பட் அதர்ஸ் இது வந்து கொஞ்சம் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் செக்டரில் பார்த்தாக்கா PSU பேங்க் 0.78. PSU பேங்க் நல்லா வாட்ச் பண்ணி ரொம்ப நாளாக பேசியிருக்கோம் நம்ம. PSU பேங்க் ஒரு பெரிய ரேலி நெக்ஸ்ட் 2 to 3 years அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் பெரிய லெவலில் பணம் பார்க்க போகிறாங்க. மீடியா 0.76, IT 0.65, மெட்டல் 0.35. இது வந்து ப்ராட் செக்டர் அவுட்லுக். கோல்டு 2 நாளுக்கு முன்னாடி கேப் அப்பு, சில்வரும் கேப் அப்பு, USD 90 மேலே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. ஸோ FIA வந்து இந்த மாதம் ஃபுல்லாக 15,000 crores நெட் செல்லில் தான் இருக்காங்க. பட் இதையும் மீறி நிஃப்டி வந்து ஆஸ் ஆஃப் நோ வீக்லியில் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே இருந்தாலே நம்ம வந்து அவ்வளோ பயப்பட தேவையில்லை. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது, நிஃப்டி PE ஆல்ரெடி அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம ரிப்பீட் பண்ணலாம், ஏன்னா அது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது செப்டம்பர் 2024 நிஃப்டி ஆல் டைம் ஆகிடுச்சப்போ இந்த PE வந்து 24. இப்போது திருப்பி அதே ரேஞ்சு வந்தப்போ திருப்பி அதே அந்த ப்ரீவியஸ் ஐ கட் பண்ணி லாஸ்ட் வீக் க்ளோஸ் பண்ணப்போ PE 22.8 இருந்தது. இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் 22.4 இருக்குது. இது ரிசல்ட் நிஃப்டி 50 கம்பெனி ரிசல்ட் நல்லா இருந்ததாக்கா PE அட்ஜஸ்ட் ஆச்சுனாக்கா மார்க்கெட் வேல்யூ ஒன்றும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து
இந்த டைமில் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கா நிஃப்டியை பொறுத்து நிஃப்டி பிஇ தான் பற்றி வாட்ச் பண்ணணும். நிஃப்டி பிஇ எக்ஸ்பென்சிவ் வந்துன்னு வச்சுக்கிங்களேன். இல்லை அப்போ ப்ரீவியஸ் ஐ அடிக்கும்போது 24 இருந்தது, இப்போ 25 நம்ம கீழே வந்துடும். இப்போ அந்த டைமில் கம்மியாக இருக்கிறது வேல்யூஷன் அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம நிஃப்டி பிஇ ப்ராடாக பார்க்கணும். ரெண்டாவது நமக்கு இருக்கிற ஸ்டாக்ஸை கவனிக்கணும். இது தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது, அதுதான் பண்ணணும். மார்க்கெட்டோட ட்ரெண்டை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ யூஎஸ்ல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அது வெனிசுலாக்கு மட்டும் இல்லை, கிரீன்லாண்ட், ஈரான் அப்படின்னு எல்லா நாடுகளுக்குள்ளேயுமே ஒரு த்ரெட்டை ஏற்படுத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ குளோபலி ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நமக்கு இங்கே பிஇ சீப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரிசல்ட் நமக்கு நல்ல பாசிட்டிவ்ஸாக ரிசல்ட் மந்த்தில் வந்தாலும் சரி, நம்ம மார்க்கெட் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோமா? இங்கேருந்து புல்லிஷாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே இல்லையே சார்? இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் ஆஃப் த மார்க்கெட். குளோபல் ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ், பட் அவர் சைன்ஸ் இஸ் பாசிட்டிவ். அதனால் நம்ம மார்க்கெட்டை பார்த்து எவ்வளோ பயப்பட தேவையில்லை, ஓரளவுக்கு நிற்க வாய்ப்பு இருக்குது. குளோபல் ட்ரெண்ட்ஸும் வீக்கு, இங்கேயும் வீக்குன்னு தான் பிரச்சனை. என்னன்னா நம்ம வெனிசுலா நம்மளுக்கு பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் கிடையாது. வெனிசுலா நம்ம பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் கிடையாது. யாருமே பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் யூஎஸ் தான். அது 500% டேரிஃப் தான் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை. ஈவன் அது கூட 2% தான் டேரிஃப். நம்மளுடைய ட்ரேட் இம்பேக்ட் ஜிடிபிக்கு 2 to 3% தான். ஸோ நம்ம ஆனால் நீங்கள் பிக் பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேரிஃப் வந்து 2024 செப்டம்பரில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டம் பார்த்துட்டோம். அந்த பாட்டம் பார்த்துட்டு இந்த டேரிஃப்னால ப்ராப்ளம்னா ஒன்று கீழே போயிட்டு இருப்போம். நம்ம பாட்டம் பார்த்துட்டு நம்ம ஆல் டைம் ஹை கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஒரு திடீர்னு ஒரு 500, இப்போ நார்மல் டேரிஃபுக்கு மார்க்கெட் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. 500% போட்டோன்னே அது வந்து ஒரு சின்ன ஒரு நீஜக் ரியாக்ஷன், ஒரு சின்ன ஒரு பேக் ஃபுட்டில் போயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலாகவே இந்த மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, நிறைய ரிசல்ட் பட்ஜெட்டை பற்றி நிறைய பேசுவாங்க. இப்போ யாரும் பட்ஜெட்டை பற்றி ஒன்றுமே இல்லை. யூஸ்வலாக பட்ஜெட்டில் என்ன வரும், என்ன பெரிய டிபேட் நடக்கும். இந்த தடவை ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. ஸோ எல்லாம் ட்ரம்ப் எல்லா பக்கமும் ட்ரம்ப்பாக தான் இருக்கிறார் அவர். ஸோ அதுதான் இங்கே இதாக இருக்குது. அதர்வைஸ் லைக் இந்த மார்க்கெட்டில் நம்ம பயப்படுற மாதிரி இருக்கும். கொரோனாவை பார்த்தாச்சு. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் தோணுது. பட் இந்த குளோபல் அன்சர்டனிட்டி எஃப்ஐஐஸோட டெசிஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுவோம்ல சார்? அவங்க இந்தியன் மார்க்கெட்டில் பணம் கொண்டு வரதை குறைச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு அது பிரச்சனை தானே? கண்டிப்பாக. இதில் வந்து நீ ஃபண்டாஸ்டிக் பாயிண்ட். இது 2 விஷயம் பார்ப்பாங்க. ஒன்று வந்து குளோபல் அன்சர்டனிட்டி, ரெண்டாவது USD INR. ஸோ USD INR 90 is attractive for them to bring in money. நான் 6 மாதத்துக்கு முன்னே $100,000 எடுத்தது 84 லட்சம் கிடச்சிருக்கோம். இன்னைக்கு $100,000 எடுத்தது 90 lakhs கிடைக்குது. பட் என்ன ஒரு இதுனாக்கா, நம்ம இது வந்து ஒரு சென்சிட்டிவ் ஏரியா. பட் அந்த ஜிடிபி நம்பர் லாஸ்ட் டைம் மேலே இருந்தும் USD INR மேலே போகக்கூடாது. பிகாஸ் சம்வேர் ஏதோ ஒரு ஸ்லிப்பேஜ் எங்கேயோ இருக்குன்னு யாரோ ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஏன்னா அது மாதிரி ஆகக்கூடாது. உங்கள் பொருளாதாரம் வளர்ந்ததுனாக்கா நீங்கள் 2 வீலர்லேருந்து 4 வீலர் தான் போவீங்க. பொருளாதாரம் நல்லா வளர்ந்துருச்சுனாக்கா உங்களுக்கு நீங்கள் 2 வீலரில் போக மாட்டீங்க. ஸோ அதனால அந்த ஜிடிபி எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது அட்ஜஸ்ட் ஆகணும். பட் ஆனால் ரிவர்ஸில் ருப்பி வீக் ஆகிருக்கு. ஸோ ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் எனக்கு ட்ரம்ப்போட ரொம்ப கன்சர்ன் வந்து நம்ம ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும். ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம அது ட்ரம்ப்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய பேசிக் பிரச்சனை கோர் வந்து ருப்பி ஹஸ் டு பிகம் ஸ்ட்ராங்கர். எக்கனாமிக் சைக்கிள் ரிவர்வ் ஆகுதுன்னா ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா 88 84 வரைக்கும் வந்தது. அது அப்படிங்கிறது அப்படியே ரிவர்ஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரி. ஸோ இப்போது திருப்பி கீழே இறங்கி வரணும். ஸோ அதுதான் சைன். USD INR ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் சிம்பிளஸ்ட் வேண்டி மெஷர் யுவர் ஜிடிபி, யுவர் எக்கனாமின்றது USD INR ஸ்ட்ராங் ஆச்சுனாக்கா, ருப்பி ஸ்ட்ராங் ஆச்சுனாக்கா ரியல் க்ரோத் இஸ் ஹேப்பனிங்னு அர்த்தம். ருப்பி ஸ்ட்ராங் ஆகலைன்னாக்கா க்ரோத் இஸ் ஹேப்பனிங். பட் அந்த இப்போ நம்மளுக்கு வந்து 60 km/h போனோம்னாக்கா நம்ம 40 போகிறோன்ற அர்த்தம். 60, 80, 90 போனாக்கா அது 90லேருந்து 80 வரணும். வரும் இல்லை, அந்த 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 சைக்கிள் இன்னும் பெண்டிங் இருக்குது. இந்த தடவை வந்து ஒரு சின்ன ஸ்லிப் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்கு. பட் அந்த சைக்கிள் இப்போ நான் இட்ஸ் ஓவர் என்ன சொல்கிறது, ஓவர் டியூ. ஸோ ஒரு சைக்கிள் வந்து USD ருப்பி ஸ்ட்ராங் ஆகிட்டு திருப்பி ஒரு 84, 80க்கு வரும்.
அது வரக்கிற ப்ராபிலிட்டிஸ் வெரி ஹை. ஏன்னா எக்கனாமிக் சைக்கிள் செட் ஆகிருக்கு, பட் சின்ன ரிவர்சல் நடந்திருக்கு. இப்போ திருப்பி ரிகவர் ஆகும். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் இருக்கிற டவுட் கோல்ட் அண்ட் சில்வர் தான். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் நியூ ஹை திருப்பியும் பிரேக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு. கோல்ட் அண்ட் சில்வரில் என்ன நடந்துட்டு இருக்கு சார்? திருப்பியும் விலை குறையறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்கு? இல்லை, இவர் வந்து கிட்னாப்பிங் ஜென்ரலாக கிட்னாப்பிங்கில் நார்மல் ஆள் ஒரு கண்ட்ரி பிரசிடென்ட் பண்ண கிட்னாப்பிங் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன் ஃபார் த கவர்மெண்ட். இதெல்லாம் இப்போ ஈரான் சார் சொல்கிறேன், வார்னு மிசைல் ஃபயர் பண்ணால் கோல்டு மேலே உட்காந்துங்க, அவ்வளோதான். கேப் அப் 2 days பேக், சில்வர் அண்ட் கேப் அப். ஸோ அதனால் வந்து இப்போ இதான் இந்த வாரெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வார் பேசினா கோல்டு தான் ப்ராப்ளம் வரும். அந்த வார் மாங்கரிங் இருக்க வரைக்கும் கோல்டு மேலே தான் இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி போர் நடக்குது அப்படின்னா கோல்டை வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா ஒரு மெட்டலாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால கோல்டு அதிகமாக ஏறுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். பட் சில்வரும் இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் நடக்கும்போது சில்வர் ஜாஸ்தியாக ஏறுது. ஸோ சில்வருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குதா சார்? சரி, அதான் சார். இப்போ எனக்கு கோல்டு பற்றி ஓரளவுக்கு எனக்கு பேச தெரியுது. பட் சில்வர் இப்போ தான் ஒரு 8-9 months ட்ராக் பண்ணுறேன். சில்வரில் எங்கேயோ விஷயம் இருக்காது. நான் கொஞ்சம் ஆராய்ச்சி நிறைய பண்ண வேண்டியிருக்கு. சில்வர் ப்ரொடக்ஷனில் எங்கே நடக்குது? ஏன்னா நம்ம வந்து அதான் சொல்கிறேன், அதை பற்றி நம்ம பேச தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. நான் கொஞ்சம் எதனா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில்வர் பற்றி பேசுகிறேன். ஏன்னா சில்வர் இஸ் லாங் ஓவர்டியூ. என்ன ரீசன்? அதுக்கும் ஒரு கான்டெக்ட் இருக்கும். இப்போ நம்ம USD/INR சொல்கிறோம், நம்ம ஜிடிபி பேஸ் பண்ணி. கோல்டு மீன் ரிவர்ஷன் சொல்கிறோம், வார்ன்னு சொல்கிறோம். சில்வர் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இது இப்போ தான் நம்ம ரடாரில் வருது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக நான் அதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 or 2 weeks பேசும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். இன்வெஸ்டரோட டேக் கோல்டில் என்னவா இருக்கணும் சார்? இப்போ அவங்க ஹோல்ட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணணுமா? என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும் சார்? கையில் இருந்தால் ஹோல்டு தான் பண்ணணும். கோல்டு இஸ் ஹோல்டு. கோல்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாக்கா அது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதான் வைக்கணும். அது உங்கள் FD மாதிரி, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அசட் அலோகேஷனில் போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, அதனால வந்து கோல்டு இஸ் ஓல்டு. மார்க்கெட் அண்ட் கோல்டு இதெல்லாம் பேசும்போது 2025 டேட்டா ஒன்று பார்க்க முடிஞ்சது. மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப்பில் ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசாக கொடுக்கல அப்படின்னாலும் நிறைய அதில் இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு, நிறைய பேர் அதில் முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் ஏன் மக்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது? எல்லாமே அதோட அவேராக இருந்து இதில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இவ்வளோ வெயிட் பண்ணணும் தெரிஞ்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா சார்? இல்லை, அதாவது மக்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். SIP இல்லாமல் எல்லாம் வந்து 5,000 கோடி 6,000 கோடி 7,000 கோடி போவோம். ஒரு மார்க்கெட் ஒரு 10% இறங்கணும்னா எல்லாம் காணாம போயிடும். திருப்பி அவங்க வரதுக்கு 1.5 வருஷம் ஆகும். இப்போல்லாம் அடித்தாலும் SIP ஆகும் மேலே போயின்னே இருக்கு. ஏன்னா பிகாஸ் இன்வெஸ்டர் எஜுகேஷன் நல்லா இருக்கு. இப்போ ப்ளஸ் முன்ன வந்து ஒருத்தர் சொல்கிறத கேட்டு பண்ணுவாங்க. இப்போ நம்ம சொன்னால் கூட போய் செக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த எப்போவுமே இன்வெஸ்டர் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம சொல்கிறத வச்சு தான் பண்ணும்போது பயம் இருக்கும். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம், ஒரு கான்செப்ட் சொல்கிறோம், மீன் ரிவர்ஷன்றோம், அவர் அதை கொராபரேட் பண்ண முடிஞ்சதுனாக்கா அவங்க பார்க்குறாங்க. ப்ளஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் அவங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்து 10 years பேக் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு. காம்பவுண்டிங் இஸ் 8th wonder of the worldன்றாங்க. அது எல்லாரும் போய் பார்க்குறாங்க. லாங் டேர்ம் ஹொரைசனில் என்ன ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க. அதனால SIP வந்து அதான் சொல்கிறேன், SIP வந்து இப்போ மிட் கேப் ஸ்மால் கேப் ரிட்டர்ன் இல்லைன்றாங்க. நீங்கள் பிப்ரவரிலேருந்து எடுத்து பாருங்க. லாஸ்ட் இயர் பிப்ரவரி 21,700 இப்போ ரேலியாக இருக்குல்ல. பட் அதில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் வரைக்கும் ரேலி ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேலி ஆகலை. பட் இப்போ கொஞ்சம் திருப்பி மேலே போல வாய்ப்பு இருக்கு. பட் எப்படி தெரியுமா, இல் மேக் இட் அப். அந்த எக்கானமி ரெக்கவரியில் அதுவும் மேலே போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்ல லார்ஜ் கேப்ல இல்லை மிட் கேப்ல நிறைய இன்ஃப்ளோஸ் வருது அப்படின்னா அந்த செக்மெண்ட் வந்து ஓவர் வேல்யூடாக மாறிடாதா சார்? அதாவது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட் ஹவுஸ் ஸ்மால் கேப் லம்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உன்னால் வாங்குறதில்ல. SIP மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க, STP மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டு வந்து அதிக ஆசைப்பட்டு எல்லா பணத்தையும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஒரு ஸ்டேஜில் இப்போ சில்வர் கூட நிறைய பேர் வாங்க நிறுத்திட்டாங்க. ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் ஆகிருக்கு, ஒரு சில பேர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் செக்டரில் எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளோ வந்ததுனாக்கா
அவங்க வேல்யூவேஷன் நல்லா இல்லைனாக்கா தே ஸ்டாப் டேக்கிங் மணி இந்த இது. ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் அந்த இது பண்ணுவாங்க. எஸ்ஐபி லாங்ஸும் வாங்க மாட்டாங்க, எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் இல்லை லாங் பேக் ஒரு கம்பெனி டிஎஸ்பியில் மைக்ரோ கேப்னு ஒன்று இருந்தது, பயங்கர பர்ஃபார்மன்ஸ் அது. அப்புறம் அவங்க பார்த்தாங்க ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவங்க வாங்குறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் ஹவுசஸ் வில் ஸ்டாப். அதனால நம்ம நீ மியூச்சுவல் ஃபண்டில் தான் நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் ஜாலியாக போத்திக்கு தூங்க வேண்டியது தான். சாரி, நீ யாரும் கவலைப்பட தேவையில்லை. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் எதுவும் பணத்து எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னாக்கா நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரில் பேசலாம், இல்லை கான்ஃபரன்ஸ் கால் எதனா வரும், கான்ஃபரன்ஸ் கால் இன்ட்ரெஸ்ட்னா நீங்கள் கான்ஃபரன்ஸ் கால் அட்டன் பண்ணலாம். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் வந்து எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் இந்த செக்மெண்ட்ல நிறைய இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு நார்மல் இன்வெஸ்டர் அலையில ஒரு காமன் மேனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களா, இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, எப்படி இந்த இன்ஃப்ளோஸ் ஜாஸ்தியாக வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா சார்? இல்லை, அதாவது டேட்டா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. எஃப்ஐ டேட்டா இருக்குது, டிஐ டேட்டா எல்லாம் இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து ப்ளஸ் நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். எஃப்ஐஐ வந்து மோஸ்ட்லி ஸ்டாக்ஸ் தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் மியூச்சுவல் ஃபண்டில் ஜாஸ்தி. இந்த சென்ஸ் லைக் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் ப்ளஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ்னாக்கா கம்பெனிஸ், கார்பரேட்ஸு, அவங்க இது இருக்கும். ப்ளஸ் மேபி சம் லார்ஜ் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் கூட ஃபார் ஃபண்ட் ஸ்டாக்ஸுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரியும் பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட் குறிப்பாக மிட் அண்ட் ஸ்மால் கேப் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன்ஸில் புது இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஃப்ரெஷ் அலோகேஷன்ஸை எஸ்ஐபியை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? SIP is the best day yesterday, the next best day today gone, next best day tomorrow morning. ஸோ SIP வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. SIP நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ண எப்போ நம்ம செக் பண்ணோம். ஸோ 21,000 இன்வெஸ்ட் பண்ணாங்க தெரியுங்களா, இப்போ 20% மேலே இருக்குது. ஓகே, 23-25% மேலே இருக்குது. இப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் இருக்குல்ல, இப்போ மைனஸில் இருக்கக்கூடாது. ஓகே, புரியுதுங்களா? அதான் இம்பார்ட்டண்ட். இன்னொன்று என்னன்னாக்கா இப்போ ப்ரீவியஸ் ஸ்விங் 263,278 எதுவும் இருக்குல்ல, அதை கட் பண்ணி 30,000 போகும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ 40-50% மேலே இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பை பண்ணணும். 21,000 to 30,000 ஆல்மோஸ்ட் 40%. மார்க்கெட் 40% கொடுத்துருக்கும் போது உங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப் போலியோ 60-70% இருக்கணும். 60-70% இல்லைனாக்கா சம்திங் ராங். அதுதான் அப்போ தான் நம்ம பை பண்ணணும். இன்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு NAV பார்க்கறது வேஸ்ட். இன்னைக்கு நீங்கள் எந்த நம்பரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 26,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, 30,000 அட்லீஸ்ட் 20% வெயிட் பண்ணுங்க மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட்டுக்கு. 30,000 போகும்போது உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூவ்மெண்ட் பாருங்க. நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது மைனஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக மினிமம் 20% மேலே இருக்கும். இல்லைன்னா தான் டேஞ்சர். அப்போதான் உங்கள் ஃபண்ட், அதனால தான் நம்ம என்ன சொல்றதுனாக்கா, எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, 5 lakhsனா 5 ஃபண்டு, அதான் இம்பார்ட்டன்ட். இல்லை 10 ஃபண்டு கூட போட்டுக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் ஒரு சில பேர் 2 ஃபண்டு போடுறேன்னுவாங்க, அதான் டேஞ்சர். ஓகே, ஸோ மார்க்கெட் ஹை வாலட்டைலாக இருக்கும்போது நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.